ஓகே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து ஜபர் ஜேர் பார்த்தோம் இல்லையா? ஜபர் ஜேர் பேஸ் பார்த்தோமா? அதை வந்து எழுத்துக்களுக்கு மேலே இருந்தால் அதை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? பாக்கு மேலே ஜபர் இருக்குது. அப்போ இதை எப்படி வாசிக்கணும்? பா அப்படின்னு சொல்லணும். இது தா, இது சா, ஹா, ஹா, ரா, ஜா, ஃபா, யா, ஹா, ஜா, சா, ஷா, மா, தா, ரா, ஆ, லா, கா, ஸ்வா, ரா, வா, த்வா, வா, நா, ஆ, வா, ஆ, ஆ. ஓகேங்களா? இந்த வீடியோவை மறுபடி போட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லித்தரேன். நீங்களும் சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து. பா, தா, சா, ஹா, ஹா, ரா, ஜா, ஃபா, யா, ஹா, ஜா, சா, ஷா, மா, தா, ரா, கா, லா, கா, ஸ்வா, ரா, வா, த்வா, வா, நா, ஆ, வா, ஆ, ஆ. மாஷா அல்லா, மாஷா அல்லா. அழகா எல்லாருமே உச்சரிக்கிறீங்க. சூப்பர் வெரி குட். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் என்ன செய்றீங்க, இந்த வீடியோவை இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்கள். நான் சொல்லித்தர எப்படி சொல்லித்தரணும் அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11வது தடவை நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த ஒரு வீடியோ போதும். இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து எப்படி எழுத்துக்களை உச்சரிக்கணும், அதாவது ஜபர் வந்தால் எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு மனசில் பதிய வைங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ இது எப்படி உச்சரிக்கணும்னு பார்க்கலாம். அதாவது ஜேறு பெற்ற எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு நான் நாளைக்கு சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.